பாத்தீங்களா, அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். உங்களுக்கு அது தெரிதான்னு எனக்கு தெரியல சத்தியமா. ஏன்னா இது கோப்ரோல வீடியோ எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் தான் உங்கள் ஜாலிக்கோ. நாம வந்துட்டு இப்போதான் ரீச் ஆனோம். கரெக்டா இப்போ வந்துட்டு 8:30 ஆயினுக்குது. அங்க பாருங்க, நம்ம வந்த வண்டி மேலெல்லாம் ஏறினு நம்மளுக்கு பேகு கீகு எல்லாம் எடுத்து குத்துனுக்குறாங்க. நம்ம அண்ணா பாருங்க. ஓகே ஜலி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம வந்துட்டு டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு டக்குன்னு கோயிலுக்கு போயிட்டு டக்குன்னு வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆனோம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்போ குளிக்க போகிறோம். எங்கடா குளிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஆப்போசிட்டில் அந்த இடத்துல தான் நம்ம குளிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு எல்லாமே டோக்கன் சிஸ்டம். அப்படின்னா பாருங்க, அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துருக்கிறாரா, அந்த அங்கிளுக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு இதுள்ள போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நேராக நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். பாருங்க, உங்களுக்கு தெரிதா கோபுரம் அங்கே பாருங்க, அதுதான் அப்படிக்கா இருக்கிறதா மெயின் கோபுரம். இப்படிக்கா வந்துட்டு சின்ன கோபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட போய் பார்க்க மொத்தம் ரொம்ப தூரமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. உங்களை நான் வந்துட்டு கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு எல்லா இடம் சுற்றி காட்டுறேன். ஓகே ஜாலி. ஸோ இப்போ போயிட்டு நான் டக்குன்னு மடமடன்னு குளிச்சுட்டு அப்படியே வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கினேன் போயிட்டு அப்படியே தர்ஷனத்தை காமிட்டு உங்களுக்கு கோயில் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். அப்புறமா உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸாக நான் சொல்கிறேன். ஓகே. ஹலோ ஜலி, நான் தான் உங்கள் ஜலிக்கோர். அப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு பயங்கரமாக வந்துட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல் காஸ்டியூம் தான் இன்னைக்கு. வேஷ்டி ஈஸ்டி எல்லாம் கட்டின்னு வந்துட்டுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக தஞ்சாவூர் பெரிய கோயில் எதிர்க்கோக்கிற கோயிலை காட்ட போகிறேன் கரெக்டாக. ஸோ வெயிட் பண்ணுங்க, இப்போ காட்டுற பாருங்க அப்படியே. ஸோ இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஜாலி உள்ள வந்துட்டு கோப்ரோவா அலோ பண்ணல. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோன் ஃபுட்டேஜ்ல வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ ரேண்டமா எடுத்திருக்கேன். பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஜாலி, லெட்ஸ் பிகின். 19th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி உருவாயிச்சு. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துட்டு யாரு கட்டிந்து? நிறைய பேர் சொல்றாங்க ஆதித்யா கரிகாலர் தான் கட்டியிருப்பாருன்ட்டு. ஆனா ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவரோட பேர் வந்துட்டு ஹால்ஸ். இவர் வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட், ஐடாலஜிஸ்ட். அவர் வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற கல்வெட்டுல ரீசர்ச் பண்ணும் போது தான் தெரிய வந்துச்சு, இந்த கோயிலை கட்டிந்து வேற யாருமே இல்ல, நம்ம ராஜராஜ சோழா. பாயிண்ட் நம்பர் 2 ஜலி. கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த காலத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி ரொப்பி வச்சிருந்தாங்க. பிளஸ் ஆபத்தான மிருகத்தை கூட வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட ஆப்போசிஷன் டீம் யாருமே வந்துட்டு கோயிலை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்ற ரீசனுக்கோஸ்கரம் தான் அது கட்டியிருந்தாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துட்டு கட்டி முடிச்சு ஆயிப்பின ஊரே சந்தோஷப்பட்டுச்சு. பூஜை கீஜை எல்லாமே பயங்கரமா பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழ ஐயா அவர்கள் காலம் ஆகுறாரு. அவரு காலம் ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள், நிறைய ஆட்சிங்கும் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. கோயில்ல இருந்த நிறைய செல்வத்தை வந்துட்டு வேற ஆட்சி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில வருஷம் கழிச்சு ஒரு வீரர், ஒரு எம்பையர், ஒரு டைனாசிட்டி பயங்கரமா உருவாயிச்சு. அந்த டைனாசிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மராட்டா டைனாசிட்டி. அந்த டைனாசிட்டி மக்கள் வந்துட்டு படையெடுத்துன்னு தஞ்சாவூர் சைடு பக்கம் வராங்க. அப்போ பார்க்குறவங்க தஞ்சாவூரோட பெரிய கோயில் வந்துட்டு ஆபத்தில் இருக்குதுன்ட்டு அப்போ கட்டின ஒரு கேட்டு தான் இது மராட்டா கேட். இப்போ நான் உங்களுக்கு காட்டிங்கிறது தான் மராட்டா கேட். இந்த கேட் வந்துட்டு நம்ம சத்ரபதி சிவாஜி ஐயா அவர்கள் தான் கட்டிந்து. பாயிண்ட் நம்பர் 3
நம்ம ராஜராஜா சோழா வந்துட்டு படைய எடுத்துன்னு வீரர்கள் எல்லாரும் கூப்பிட்டுன்னு சிலோனுக்கு டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. ஸோ சிலோனுன்னா இப்போ இருக்கிற பிரசன்ட் ஸ்ரீலங்காவை தான் சிலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது இறங்கி பார்க்குறாரு. நம்ம ராஜா சோழா ஐயா வந்துட்டு பிரமிச்சு போறாரு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு விஷயம் சுத்தி ஸ்ரீலங்காவை சுத்தி பார்க்குறாரு. பெரிய பெரிய ஸ்டாச்சு இருக்கு. அது நம்ம புத்தா ஐயா. அது இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு, இதே மாதிரி ஒரு கோயில், இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்து சிவனுக்கு வந்துட்டு கட்டணும்னு சொல்லிட்டு அவரு தஞ்சாவூருக்கு மறுபடியும் பின்னோக்குறாரு. அதுக்கப்புறமா தஞ்சாவூர்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லா இன்ஜினியரையும் கூப்பிடுறாரு. ஜனங்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்ட போற வரலாறுலயே அது பெரிய இடம் பிடிக்கணும். அந்த கோயில் வந்துட்டு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கணும் வந்துட்டு நம்ம ராஜராஜ சோழ ஐயா வந்துட்டு மக்களுக்கு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அவரு சொல்றாரு. என்னன்னா இந்த கோயில் வந்து என் பேர் ஒண்டி இருக்கக்கூடாது, என்னோட மக்களோட பேர் எல்லாரோட பேரும் நம்மளோட தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம மக்கள் போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செல்வங்கள் எதுவுமே இல்லாதவங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு உங்களுக்கோஸ்கரம் வேலை செய்யறோம்னு சொல்றாரு. ராஜராஜ சோழ ஐயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பிரமிச்சு போறாரு. நம்மளுக்கோஸ்கரம் உயிர் கொடுக்குற மக்களே நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயோடான்ட்டு 27 ஃபுட்பால் ஸ்டேடியமே எடுத்துன்னு போயிட்டு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஈக்குவலா நம்ம வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில வந்துட்டு நம்ம ராஜராஜ சோழ பின்ன நம்ம மக்கள் கட்டியிருக்காங்க. அவங்களோட பேர் எல்லாமே கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க. இது நம்ம ராஜராஜ சோழ ஐயா வந்துட்டு முடிவெடுத்த விஷயம். பாயிண்ட் நம்பர் 4, நம்ம ராஜராஜ சோழா வந்துட்டு கம்ப்ளீட் இந்தியாவே சுத்துறாரு. இந்தியா சுத்தி பாக்குறாரு. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோயிலே கட்டினது கிடையாதுன்ட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, இன்ஜினியர் கிட்ட வந்துட்டு கோயில் வந்துட்டு வேற மாதிரி இருக்கணும், அது வந்துட்டு ஒரு கல்லுலயே தயாரிச்சிருக்கணும், முழுக்கமா சிமெண்ட்டை யூஸ் பண்ணிருக்க கூடாதுன்ட்டு இன்ஜினியர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, தஞ்சாவூர் சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, எங்கேயுமே கிரைனைட் கல்லே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா தஞ்சாவூர் கிட்ட இருந்து இருக்கிற 100 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. அந்த ஊரோட பேர் வந்துட்டு தூத்துக்குடி. அந்த இடத்துலதான் இவங்க கிரைனைட் மலையை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கிருந்து மலைய கல்லை உடைச்சிட்டு அங்கிருந்து சின்ன பீஸ் பெரிய பீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா இடத்துன்னு வந்து நம்ம தஞ்சாவூர்ல வச்சாங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மக்கள் ராஜராஜ சோழ எல்லாரும் சேர்ந்துன்னு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். இப்போ இருக்கிற டைம்ல ஈஸியா போயிட்டு வந்துடலாம். ஆனா அப்போ இருக்கிற காலத்துல வந்துட்டு அவங்களே ரூட் பண்ணணும், அவங்களே சாப்பாடு எல்லாம் பண்ணணும், அவங்களே ஜனங்களை பார்த்துக்கணும். ரொம்ப ஹெவி ரிஸ்கா இருந்து தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ராஜாக்கு அப்புறமா அந்த மக்களுக்கு நம்ம எவ்வளோ வணக்கத்தை தெரிவிச்சா கூட பத்தாது. ஏன்னா நம்மளுக்கு வரலாறுக்கு பயங்கரமா அதிசயமா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில். பாயிண்ட் நம்பர் 5, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துட்டு என்னத்தான் இடி வந்தாலும் என்னத்தான் மழை வந்தாலும் என்னத்தான் புயல் அடிச்சாலும் உழுவக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ராஜராஜ சோழா வந்துட்டு இன்ஜினியர் கிட்ட சொல்றாங்க. அப்போ வந்துட்டு யோசிக்கும் போது ஒரு பிளான் வருது. அந்த பிளான் என்னன்னா தள்ளாட்டி பொம்மை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மெயின் கோபுரம் வந்துட்டு தள்ளாட்டி பொம்மை ஸ்டைலட்டா கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மை நீங்க எப்படி காட்டினாலும் அது டக்குன்னு ஆடி ஸ்ட்ரைட்டா நில்லிடும். என்னத்துக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கேன்னா, எந்த பூகம்பம் வந்தாலும் என்னத்தான் புயல் என்னத்தான் மழை ஆச்சாலும் அந்த கோபுரம் கீழே சாயக்கூடாதுன்றது ரீசன்னால தான் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டி
கட்டியிருக்காங்க. ராஜாக்கு பயங்கரமான மூளை இருந்திருக்கு, பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் அந்த ராஜாக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு கோபுரத்து மேலே செப்பரேட்டாக ஒரு பால் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு 60 டன்னு கோபுரத்து மேலே வச்சுருக்காங்க. இன்னைக்கு மட்டும் எந்த சயின்டிஸ்ட்னா கூட்டம் யாருன்னா கூட்டம் கண்டுபிடிக்க முடியல, எப்படா கீழேருந்து 60 டன் எடுத்துன்னு போயிட்டு கோபுரத்தை மேலே வச்சுருக்காங்க. அந்த கோபுரமும் கீழே எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது, எல்லாமே தாங்கி நிற்கிதுன்னா அப்போ இவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருப்பாங்க, இவ்வளோ பெரிய யோசனையாக யோசித்து கட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம ராஜராஜ சோழா டைனாசிட்டி, சோழர் மக்கள். ஓகே ஜாலி, கடைசி பாயிண்ட். நம்ம ராஜராஜ சோழ ஐயா அவர்களுக்கு வந்துட்டு தமிழ்னா பேச்சு, தமிழ்னா மூச்சு, தமிழ்னா அவருக்கு உயிர். ஸோ அதனால வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துட்டு அவர் எப்படி கட்டியிருக்காருன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது சிவனோட லிங்கத்தோட ஃபீட் வந்துட்டு 12 ஃபீட் இருக்கும். அது வந்துட்டு உயிர் எழுத்துக்கள்ன்ட்டு ரிலேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா நம்ம கன்னடாவில் வந்துட்டு அ ஆ இ உ எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உயிர் எழுத்துக்களை ரிலேட் பண்ணுறாங்க. அதே சிவலிங்கத்து கீழே சக்தி பீடம்னு இருக்கும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 ஃபீட் இருக்கும். இது வந்துட்டு மெய் எழுத்துக்கள்ன்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ சிவனை பார்த்துட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு கீழேருந்து மேலே அந்த 60 டன் கோபுரம் இருக்குது தெரியுமா, அந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கும்போது அது வந்துட்டு டோட்டலாக 216 ஃபீட் வரப்போகுது. அதோட பேர் வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள்ன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம தஞ்சாவூர் மெயின் கோபுரம் 60 டன் வச்சுருக்காங்க. அந்த கோபுரோலேருந்து கரெக்டாக நந்தி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 247 எழுத்துங்கோ இருக்குது. ஸோ 247 எழுத்துங்கோ என்னத்துக்கு ரிலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இது கம்ப்ளீட் 12 ஃபீட்டு, 18 ஃபீட்டு, 216 ஃபீட் இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணால் 247 ஆகுது. அதுதான் டோட்டல் தமிழ் எழுத்துகள். எனக்கு வந்துட்டு இது பற்றி அவ்வளோவா தெரியாது, நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு தெரியல லாஸ்ட் பாயிண்ட்டு. ஏன்னா நான் வந்துட்டு கர்நாடகாவில் பற்றிருந்து எனக்கு கன்னடா தான் ஃபஸ்ட்டு வரும் லாங்குவேஜ். கன்னடாவில் வந்துட்டு காகுனிதா, கன்னடாவில் வந்துட்டு ஆ ஆ இ, கன்னடாவில் வந்துட்டு கக்கா கிக்கி, கன்னடா வந்துட்டு கா கா ககன்யா, இதெல்லாம் வந்துட்டு தெரியும். எனக்கு தமிழில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஓகே ஜாலி, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் வேளாங்கண்ணி வீடியோவில் சந்திக்க போறேன். வாங்கோ இங்கிருந்து கிளம்பி வேளாங்கண்ணிக்கு போகலாம். ஓகே ஜாலி, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னா பிர்டேஸ்வரான்ட்டு. நம்ம புது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்காரா வந்துட்டு வச்சிருக்குது. ஓகே ஜாலி, வரட்டா.